வர ஏப்ரல் 11th அன்னைக்கு ஐக்யூ Z சீரிஸ்ல இருந்து 2 ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்றாங்க. என்ன ஸ்மார்ட் போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐக்யூ Z10 இன்னொன்னு வந்து Z10X. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல Z10க்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10X ஓட ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து இன்னொரு ஸ்மார்ட் போனோட காப்பி கேட் ஸ்மார்ட் போன். என்ன ஸ்மார்ட் போன் பார்த்தீங்க அப்படின்னா, விவோவோட விவோ T4X. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன தான் அப்படியே பேர மட்டும் மாத்தி ஐக்யூ Z10X அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து என்ன பட்ஜெட்ல வரப்போகுது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்ம வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் இப்பதான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ 10,000 ஃபாலோவர்ஸ நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்னுமே மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் குடுத்துருக்காங்க. சைட்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கேமரா மாடியூல் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து செக்மெண்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல 6.72 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. இதோட பிக்சல்ஸ் வந்து 1080 இன்டூ 2408 பிக்சல்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் ஓரளவு நல்ல ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த செக்மெண்ட்லயே வந்து ஃபாஸ்டஸ்டான ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல MediaTekஓட 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் ஒரு அண்டர் 15K பட்ஜெட்ல தான் வருது. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராசஸர் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட AnTuTu ஸ்கோரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7.28 லேக் மேல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது போக இதுல LPDDR4X RAM UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஆண்ட்ராய்டு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் 15 மேல Fun Touch OS 15 வந்து குடுத்துருக்காங்க. இதேதான் இந்த விவோவோட விவோ T4Xலயும் வந்து சேம் ப்ராசஸர் குடுத்திருந்தாங்க. அதாவது MediaTekஓட 7300 ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேமிங்க்கும் நல்ல ப்ராசஸர் தான். மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து அல்ட்ரா கேமிங் மோட் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ப்ராசஸர் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸா இந்த ஐக்யூவோட Z9Xல வந்து 6000 mAh பேட்டரி குடுத்திருந்தாங்க. ஸோ இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி 6500 mAh பேட்டரி குடுத்திருக்காங்க. அதுக்கு 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் குடுத்திருக்காங்க. ஸோ பேட்டரியும் வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா, ரியர் சைட்ல வந்து டுயல் ரியர் செட்டப் குடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவும், 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் குடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு ஆவரேஜா தான் இருக்கும். அண்ட் இதுல வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிலிட்டரி கிரேட்க்கான டியூரபிலிட்டி சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலியமா வந்து ஷாக் ரெசிஸ்டன்ஸ், டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்லலாம் இதோட யூசேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி இது வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குடுத்துருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வைஃபை, ப்ளூடூத், அப்புறம் 5G பேண்ட் சப்போர்ட் இது எல்லாமே குடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஏஐ எரேசர், அப்புறம் கேமராலயுமே வந்து நெறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து 2 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 கலர் ஆப்ஷன்ல வருது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இன்னொன்னு வந்து சில்வர் கலர் ஆப்ஷன்ல வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைசிங் வந்து அண்டர் 15K பட்ஜெட்ல வருது. ஸோ அண்டர் 15K பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. அண்ட் இதோட ப்ராசஸரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். அதாவது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு பெட்டரான ப்ராசஸர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 15Kல ஒரு கேமிங்காக வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா, நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.